வணக்கம் மக்களே, பாவனா கடத்தல் வழக்கு பார்ட் 2 வீடியோ தாங்க இது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக 8 வருடங்களுக்கு பிறகு பாவனா தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணும் வகையில் நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லைங்கிற பாடத்தை நான் இந்த கேஸில் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வருஷம் 9 மாதம் 23 நாள் நான் மனசு அளவில் அனுபவித்த வலியையும் வேதனையையும் யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. 6 குற்றவாளிகளை தண்டித்த கோர்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பொய் கேஸ் போட்டேன்னு சொன்னவங்களுக்காக நான் இந்த தீர்ப்பை சமர்ப்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முதல் குற்றவாளியான பல்சர் சுனி என்னோட டிரைவரோ என்னோட எம்ப்ளாயியோ ஏன் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க கூட கிடையாது. 2016 நான் நடித்த படத்துக்காக ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து வந்த பல டிரைவரில் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த முதல் குற்றவாளி. இவனை நான் ஒரு தடவையோ 2 தடவையோ மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதனால பொய்யான கதைகளை பரப்புறதை நிப்பாட்டுங்க. குற்றவாளிகளுக்கு இவ்வளவுதான் தண்டனையான இந்த விதி பல பேரை ஆச்சரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் என்ன அது ஆச்சரியப்படுத்தலை. ஏன்னா 2020 முக்கியமான ஒரு குற்றவாளியை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த கேஸோட தன்மையை மாறினதை நான் கவனித்தேன். இங்கே பாவனா யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, திலீபை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீதியை நிலைநாட்டக்கூடிய நல்ல நீதிபதிகள் இன்னும் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். பாவனா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீர்ப்பு சொன்ன ஹனி எம் வர்கீஸுங்கிற இந்த ஃபீமேல் ஜட்ஜிக்கிட்ட இருந்து தனக்கான நியாயம் கிடைக்காதுன்னு பாவனா ஏற்கனவே நம்பியிருந்தாங்க. அதனாலேயே இந்த கேஸில் இருந்து அவங்கள மாற்ற சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்கள மாற்றலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவனா கண்டிப்பாக இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஃபார்வர்ட் பண்ண தான் போகிறாங்க. இவங்க தன்னோட கருத்தை பதிவிட்ட கொஞ்ச நேரத்திலேயே திலீபோட முன்னாள் மனைவி மஞ்சு வாரியரும் தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனாவுக்கான நீதி இன்னும் முழுசாக கிடைக்கல. குற்றம் செஞ்சவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. குற்றம் செய்ய தூண்டினவங்க, அதாவது சதித்து தந்திட்டினவங்க வந்து வெளியில் தான் இருக்காங்க. இந்த உண்மை ரொம்ப பயப்பட வைக்குது. அவங்களும் சேர்ந்து தண்டிக்கப்பட்டால் மட்டும்தான் பாவனாவுக்கான நீதி முழுசாக கிடைச்சிருச்சுன்னு நம்மளால நம்ப முடியும். போலீஸ் மேலேயும் கோர்ட்டு மேலேயும் பெண்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அவங்க தைரியமாக நடக்கக்கூடிய ஒரு காலம் கூடிய விரைவில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மக்களே, நம்மளோட இந்த புது சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பாவனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.